அதிர்ஷ்டம் இல்லாமலும் பணக்காரனாவது எப்படி? வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி நவேல் ரவிகாந்தோட கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக அல்மனாக் ஆஃப் நவேல் ரவிகாந்த் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இது 6வது பகுதி, லக், அதிர்ஷ்டம். ஒரு சில பேருடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது இவங்க ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து நினைக்க தோணும். அது ஏன்னா அவங்க கிட்ட நிறைய செல்வம், நிறைய பணங்கள் இருக்கலாம், நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், அல்லது அவங்க நினைக்கிற விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அவங்க கிட்ட நிறைய இருக்கலாம். இந்த மாதிரியான நிலையத்தான் நாம இங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிற பேர்னால குறிப்பிடுறோம். லக் அப்படின்னு வரும்போது இதுல 4 வகைகள் இருக்கு. முதலாவது பிளைண்ட் லக், குருட்டு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளோ, நிறைய பணமோ, நிறைய செல்வமோ கிடைச்சிருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு லாட்டரி சீட்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு 5 கோடி ரூபாய் லாட்டரி அடிக்குது. அவருக்கு எவ்வளவு பணம் கிடைக்குது, எது மாதிரியான முறையில கிடைக்குது அப்படிங்கிற இந்த எந்த விஷயத்திலுமே அவர் தலையிடாம, கண்ட்ரோல் பண்ணாம நடக்கிற விஷயத்துக்கு பேரு தான் இந்த குருட்டு அதிர்ஷ்டம். இரண்டாவது வகை லக் த்ரூ பர்சிஸ்டன்ஸ். உங்களுடைய விடாமுயற்சியின் மூலமா, உங்களுடைய கடின உழைப்பின் மூலமா உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்குறது. இந்த இடத்துல உங்களுக்கான வாய்ப்பு அல்லது உங்களுக்கான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எங்க உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்பின் மூலமாகத்தான் உருவாகுது. உங்களுக்கு ஒரு சிலருக்கு இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷனோ பேக்ரவுண்டோ இல்லாம இருக்கலாம். அதை நீங்க சுயமா உருவாக்குறதன் மூலமா அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகளை, வசதிகளை நீங்க ஏற்படுத்திக்கிறீங்க. இங்க நீங்க தான் உங்களுடைய ஓன் லக்கை கிரியேட் பண்றீங்க. மூன்றாவது வகை, யூ பிகம் வெரி குட் அட் ஸ்பாட்டிங் லக். உங்களுடைய துறையில ஒரு லக்கி பிரேக் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உருவாகும் போது நிறைய பேர் அதை பார்க்காம இருக்கிறாங்க அல்லது அதை பயன்படுத்திக்காம இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அதை நீங்க பாக்குறீங்க, அதை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. அப்படிங்கும்போது இந்த வகையான லக்கை நீங்க அக்வயர் பண்ண முடியும். இந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை உங்களுடைய கைவசமாக்கணும் அப்படின்னா நீங்க எந்த துறையில இருக்கிறீங்களோ அந்த துறை சார்ந்த அதிகப்படியான ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் இது மாதிரியான வாய்ப்புகள் உருவாகும் போது அதை உங்களால பார்க்கவே முடியும். நான்காவதா இன்னொரு வகை லக் இருக்கு. இது கொஞ்சம் கடினமானது, கொஞ்சம் வித்தியாசமானது. அது என்ன அப்படின்னா பில்ட் எ யூனிக் கேரக்டர். தனித்துவமான ஒரு கேரக்டரை நீங்க உருவாக்கணும். இதன் மூலமா உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை, வாய்ப்புகளை உங்களை நோக்கி நீங்க இருக்க முடியும். இந்த கருத்தையும் இதோடு தொடர்புடைய ஒரு சில கருத்துக்களையும் இன்னும் டீடைல்டா கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய வீடியோனுடைய ஸ்பான்சர் குக்கு எஃப்எம் பத்தின சில வார்த்தைகள். நாம இந்த பதிவுல அதிர்ஷ்டம் அப்படின்னும் நமக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். டெஃபினட்டா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய முயற்சிகள் மூலமாகத்தான் நம்முடைய ஓன் லக்கை நாம இங்க கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத நீங்க நல்லாவே இவ்வளவு நேரம் புரிஞ்சிருப்பீங்க. பட் நம்ம பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம செய்யக்கூடிய செயல்கள், வேலைகள் அப்படிங்கிறது நமக்கான சரியான ரிசல்ட்டை கொடுக்கிற மாதிரி இல்ல. நம்ம குறைவான எஃபோர்ட்டை போட்டு நாம விரும்புற அதிகமான விளைவுகளை பெறணும் அப்படின்னா அதுக்கு நீங்க 80-20 அப்படிங்கிற பிரின்சிபலை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இத பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்க ரிச்சர்ட் கோச்சோட 80-20 பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தினுடைய புக் சம்மரி சூப்பர்பான ஆடியோ குவாலிட்டியில குக்கு எஃப்எம்ல இருக்கு. 10,000க்கு அதிகமான சூப்பர்பான ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்கிற மிகப்பெரிய மேசிவ் கான்டென்ட் லைப்ரரி தான் குக்கு எஃப்எம். இது ஒரு பிரீமியம் ஆப். இந்த ஆப்பை நீங்க மேசிவான 50% டிஸ்கவுண்ட்ல நீங்க பெற முடியும். அதாவது 49 ரூபாயில இருந்து குக்கு எஃப்எம் கேட்கிற உங்களுடைய ஜேர்னியை நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த ஆஃபர் உங்களுடைய இயர்லி அண்ட் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பொருந்தும். இதுக்கு ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோட நீங்க பயன்படுத்தணும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம 4வதா பார்த்த அந்த லக், பில்ட் எ யூனிக் கேரக்டர் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒன்னு நீங்க ஒரு தனித்துவமான கேரக்டரை உருவாக்கணும். அப்படி இல்லனா நீங்க ஒரு யூனிக்கான ஒரு பிராண்டா மாறணும். உங்களுடைய யூனிக் மைண்ட் செட் இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் போது இது மாதிரியான லக்க நீங்க உங்கள் வசம் ஈர்க்கலாம். போன பதிவுகள்ல நாம ஒரு முக்கியமான கருத்தை பார்த்தோம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஸ்கில்ஸை நாம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். பெரும்பாலான நபர்கள் கிட்ட இருக்கிற மாதிரியான போதுமான அடிப்படையான ஸ்கில்ஸ் மட்டுமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா உங்களை ஒருத்தங்க ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. நீங்க மத்தவங்கனால தவிர்க்கவே முடியாத ஒரு மனிதர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம பார்த்தோம். அது எப்படி அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது ஸ்கில் அப்படிங்கறத தாண்டி, அதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணுமோ அதை தாண்டி நமக்கு ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டரை ஸ்கில்லோடு பொருத்தி நீங்க வெளிப்படுத்தணும். நீங்க ஒரு வேலையை செய்யறீங்க, உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமான ஒரு கேரக்டர் இருக்கு, குணம் இருக்கு. உதாரணத்துக்கு
உங்களுக்கு காமெடி சென்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா உங்களுடைய வேலைகள்ல உங்களுடைய ஸ்கில்ஸை பயன்படுத்தும் போது இந்த யூனிக் கேரக்டரை அதுக்குள்ள இணைச்சு நீங்க உருவாக்குற ஒரு சர்வீஸோ ஒரு ப்ராடக்டோ உங்களுடைய யூனிக் கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் உங்களுடைய ஸ்கில் மூலமா வெளிவரும்போது அது ஒரு ப்ராடக்ட் ஆகவோ சர்வீஸ் ஆகவும் வெளியே வரணும். இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது, நீங்க ஒரு பிராண்டா மாறணும். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய பிசினஸ பத்தி நீங்க தான் பேசணும், வேற யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அது உங்களுடைய பிசினஸ். அப்படி நீங்க பேசும்போது நீங்க எப்படிப்பட்டவர், உங்களுடைய பிசினஸ் எப்படிப்பட்டது அப்படிங்கறத மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத டிசைன் பண்ணி நீங்க பேசுறீங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்றீங்க, மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க, மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இத மக்கள் சரியா ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்களுடைய மனசுல உங்களை பத்தியோ உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீஸ் அல்லது பிசினஸ் பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிராண்ட். உங்களை பத்தி நினைக்கும் போது மற்றவங்களுடைய மனசுல ஒரு சில கேரக்டர்ஸ் வரும் பாத்தீங்களா, இது இப்படிதான் இருக்கும், இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது. இதுதான் பிராண்டிங், பிராண்ட் அப்படிங்கிறது. இதோடு சேர்த்து உங்களுடைய மைண்ட் செட்டையும் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல ஒரு வேலையை நீங்க இப்படிதான் செய்றீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுடைய மனசுல பதிவாகிவிடும். எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்கில்ஸ் பெருசா இருக்கோ, எந்த அளவுக்கு நீங்க ஒரு பெரிய பிராண்டா உங்களை பில்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வாய்ப்புகளும் பெருசா இருக்கும். இப்போ இந்த மாதிரியான தருணத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஒரு கம்பெனிக்கோ இன்னொரு நபருக்கோ இருக்கும்போது இதுக்கு யார் சரியான ஒரு ஆள் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது நீங்க அவருடைய மைண்டுக்கு ஞாபகம் வர்றீங்க அப்படின்னா அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அதாவது வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஆனா அது எப்படி நடந்துச்சு, உங்களுடைய பிராண்டை நீங்க பில்ட் பண்ணது மூலமாக தான். இதையெல்லாம் கம்பைல் பண்ணி ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா லக்கி ஃபேக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அதிகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர்ற மாதிரியான காரணிகள் என்னென்னலாம் இருக்கோ அந்த காரணிகளை எல்லாம் நீங்க உங்க வசம் வைத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். லக் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். அதுல ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க்கிங். சிம்பிளா உங்களை எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும், இதுதான் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது. இந்த நெட்வொர்க்கிங் அப்படின்னு வரும்போது நிறைய மக்கள் உங்களை தேடி வரணும் அப்படின்னா நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணணும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வித்தியாசமா உருவாக்கணும், வித்தியாசமா செய்யணும். நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கறத உலகத்துக்கு நீங்க வெளிப்படுத்தணும். இந்த இன்டர்நெட் யுகத்துல அதை பண்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அதை பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அது நிறைய பேருக்கு ரீச் ஆகும்போது மக்கள் உங்களுடைய கனெக்ஷன்ஸை தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களுடைய நெட்வொர்க்கா மாறுவாங்க. இப்படி செய்யறதன் மூலமா உருவாக்கப்படுற நெட்வொர்க் அப்படிங்கிறது சரியான ஒரு நெட்வொர்க்கா இருக்கும். அதுல இருக்கிற மக்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவைப்படுற அல்லது அவங்களுக்கு நீங்க தேவைப்படுற அந்த ஒரு கனெக்ஷன்ஸ்ல இருப்பாங்க. நமக்கு ஒரு 1000 பேர் தெரிஞ்சிருக்கு, 1000 பேருக்கு நம்மள தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம எந்த துறையில இருக்கிறோமோ அந்த துறையை சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு 1000 பேரை நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் நாம நெட்வொர்க்கிங் அப்படிங்கறத சரியா நமக்கு சாதகமா பயன்படுத்த முடியும். அதே மாதிரி நம்முடைய நெட்வொர்க்ல இருக்கிற மற்றவங்களுக்கு நாம ஏதாவது ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லா பண்ண முடியும். பிரத்யேக அறிவையும் லெவரேஜையும் பயன்படுத்தி கொண்டே இருங்கள். நீங்கள் எதற்கு தகுதி உடையவராய் இருக்கிறீர்களோ அது உங்களிடம் வந்தே தீரும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும், லெவரேஜை பயன்படுத்தணும், ஸ்பெசிபிக் நாலேஜ் பில்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தணும். இதுக்கு எல்லாம் நிறைய டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். அந்த காலம் முழுவதும் நீங்க போட வேண்டிய எஃபோர்ட்டை தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நாம உருவாக்கப்படுவோம். ஓரிரு நாட்கள்லயோ ஓரிரு மாதங்கள்லயோ இதற்கான ரிசல்ட்டோ இதற்கான விளைவுகளோ உங்களுக்கு கண்ணுல கூட பார்க்க முடியாது. ஆனாலும் தொடர்ச்சியா நீங்க அதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல நீங்க லேவரேஜை பயன்படுத்துவீங்க, ஒரு கட்டத்துல நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு கட்டத்துல நீங்க ஒரு பிராண்டா மாறி இருப்பீங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு சிலருக்கு ஈஸியா இருக்கலாம், ஒரு சிலருக்கு கஷ்டமா இருக்கலாம். இந்த பாதை கடினமானது, இந்த பாதை எளிதானது அப்படின்னு யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு இது ஈஸின்னு எடுத்துக்காதீங்க, கடினம்னு எடுத்துக்காதீங்க. ஒருத்தர் கடினம் அப்படின்னு சொல்றாருன்னா அவருக்கு கடினமா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அது ஒரு கேக் வாக்க அமைஞ்சிருக்கலாம். ஒருத்தர் ரொம்ப எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாரு. மேபி அவர் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அவர் இருந்திருக்கலாம். அதே மாதிரியான ஒரு ஈஸி லைஃப் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த 2 வகையான கருத்துக்களையும் தவிர்த்துட்டு நீங்க உங்களுடைய துறையில இந்த விஷயங்கள் எல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமா இதன் மூலம் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும்.